2024 கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை வினாத்தாளின் வினாக்களின் விடைகளை நோக்குவோம். அறிமுகம். இரக்காமம் மத்திய கல்லூரி மற்றும் எமது கல்லூரிகளுக்கிடையில் சிநேகபூர்வமான வலைப்பந்தாட்டம் மற்றும் காற்பந்தாட்ட நிரட் போட்டிகள் கல்லூரி மைதானத்தில் கடந்த சனிக்கிழமை முழுநாளும் நடைபெற்றது. கல்லூரி விளையாட்டுக்குழு மற்றும் பாடசாலை சமூகத்தினது ஆதரவினை பெற்று போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டது. போட்டி ஒழுங்கமைப்பு வகைகூறில் வெவ்வேறு குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அழைப்பிதழ்களை தயாரித்து விநியோகித்தது ஆவணப்படுத்தற் குழுவாகும். அதிதிகள், அதிபர், ஆசிரியர் குழாம், போட்டியாளர்கள் உட்பட அனைவரினதும் பங்கேற்புடன் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றதுடன் முதலில் நடைபெற்றது வலைப்பந்தாட்ட போட்டியாகும். அதிதிகள் கதிரைகளில் அமர்ந்து போட்டிகளை கண்டுகளித்ததுடன் அப்போது மாணவர்கள் சிலர் மைதானத்தின் படிக்கட்டில் அமர்ந்தும் மைதானத்தை சுற்றி நின்றும் போட்டிகளை கண்டுகளித்தனர். காற்பந்தாட்டம் பகலுணவின் பின்னர் நடைபெற்றது. மாணவர்களை தேசிய உணவு பழக்கத்திற்கு பழக்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சாப்பாட்டுக் குழுவினர் மற்றும் பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து பகலுணவாக சிவப்பரிசிச் சோறு, மீன், கீரைச் சுண்டல், காய்கறி சலாது, 3 கறிவகைகள் என்பவற்றோடு உணவின் பின்பு உண்பதற்கு பழக்கலவை என்பவற்றை தயாரித்து விருந்தினருக்கும் மாணவர்களுக்கும் வழங்கினர். அவ்வாறே போட்டியின் இடைநடுவில் பப்பாசிப்பழம், விளாம்பழம் போன்ற இயற்கை குளிர்பானம் அருந்தவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. போட்டியின் நிறைவு விழா மேடையில் உரையாற்றிய அதிபர், ஆரோக்கிய வாழ்விற்கு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவதன் முக்கியத்துவம் உட்பட பல விடயங்களை முன்வைத்து பேசினார். வெற்றி கேடயங்களை வழங்கியதுடன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து போட்டி நிகழ்வு நிறைவு செய்யப்பட்டது. மேற்படி சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு 1 முதல் 10 வரையான வினாக்களுக்கு விடை தருக. 1. நிகழ்வில் காணப்பட்ட குழுக்களுக்கு மேலதிகமாக போட்டி ஒழுங்கமைப்பினை இலகுபடுத்துவதற்கு நியமிக்கக்கூடிய வேறு குழுக்கள் 2 எழுதுக. 2. அழைப்பிதழை தயாரித்து விநியோகிப்பதைத் தவிர ஆவணப்படுத்தற் குழுவிற்கு வழங்கக்கூடிய வேறு கடமைகள் 2 குறிப்பிடுக. 3. சுகாதார மேம்பாட்டு எண்ணக்கருவிற்கு ஏற்ப பாடசாலை விளையாட்டுக் கழகம் சமூக பங்களிப்பை பெற்ற நிகழ்வுடன் தொடர்புடைய சந்தர்ப்பங்கள் 2 எழுதுக. 4. போட்டியை கண்டு களிக்கும் போது நிலையான கொன்னிலையுடன் காணப்பட்ட குழுக்கள் 2 பெயர்களை குறிப்பிடுக. 5. நிகழ்வில் கூறப்பட்ட மாணவர்கள் உட்கொண்ட கலப்பு உணவு வகைகள் 2 எழுதுக. 6. பிரதேசவாசிகள் தயார் செய்த பகல் உணவில் அடங்கியுள்ள மா ஊட்டங்கள் 2 பெயரிடுக. 7. தேசிய உணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் 2 எழுதுக. 8. நிகழ்வில் கூறப்படாத வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட விளையாட்டுக்கள் 2 எழுதுக. 9. இதுபோன்ற வேலைத்திட்டங்களில் பங்கேற்பதன் மூலம் மாணவரிடத்தில் விருத்தியடையும் உளச்சமூக திறன்கள் 2 குறிப்பிடுக. 10. அதிபர் அவர்கள் குறிப்பிட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளுக்கு மேலதிகமாக ஆரோக்கியத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான வேறு தேவைகள் 2 குறிப்பிடுக. புள்ளிகள் 2 தர 10, 20. மேற்படி சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு 1 முதல் 10 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பது எவ்வாறு என்பதை அவதானிப்போம். வினா 1. நிகழ்வில் காணப்பட்ட குழுக்களுக்கு மேலதிகமாக போட்டி ஒழுங்கமைப்பினை இலகுபடுத்துவதற்கு நியமிக்கக்கூடிய வேறு குழுக்கள் 2 எழுதுக. விடை: வரவேற்பு குழு, உபசரிப்பு குழு அல்லது உபசாரக் குழு, நிதிக்குழு, அலங்காரக் குழு, முதலுதவிக் குழு, சான்றிதழ் ஆவணக்குழு, விளையாட்டுக் குழு போன்றவை. வினா 2. அழைப்பிதழை தயாரித்து விநியோகிப்பதைத் தவிர ஆவணப்படுத்தற் குழுவிற்கு வழங்கக்கூடிய வேறு கடமைகள் 2 குறிப்பிடுக. விடை: விண்ணப்ப படிவங்களை கோவைப்படுத்தல், நன்றி தெரிவித்தல் கடிதம், நடுவர்களுக்கான அழைப்பு கடிதம், தேவையான காகிதாதிகள், பெறுபேற்று அட்டவணை, நிகழ்ச்சி நிரல் தயாரித்தல் போன்ற கடமைகள். வினா 3. சுகாதார மேம்பாட்டு எண்ணக்கருவிற்கு ஏற்ப பாடசாலை விளையாட்டுக் கழகம் சமூக பங்களிப்பை பெற்ற நிகழ்வுடன் தொடர்புடைய சந்தர்ப்பங்கள் 2 எழுதுக. விடை: போட்டிகளை ஒழுங்கமைத்தல்,
பகலுணவு தயாரித்து வழங்கியமை. இயற்கை குளிர்பானம் தயாரித்தல். வினா 4. போட்டியை கண்டுகளிக்கும் போது நிலையான கொள்நிலையுடன் காணப்பட்ட குழுக்கள் இரண்டின் பெயர்களை குறிப்பிடுக. விடை: அதிதிகள் அல்லது பிரதம அதிதி சீஃப் கெஸ்ட். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வினா 5. நிகழ்வில் கூறப்பட்ட மாணவர்கள் உட்கொண்ட கலப்புணவு வகைகள் இரண்டினை எழுதுக. விடை: மரக்கறி சலாது, பழக்கலவை, கலவன்கீரை. வினா 6. பிரதேசவாசிகள் தயார் செய்த பகலுணவில் அடங்கியுள்ள ஊட்டங்கள் இரண்டினை பெயரிடுக. விடை: கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம். வினா 7. தேசிய உணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இரண்டினை எழுதுக. விடை: ஆரோக்கியமான போசனையானதும் உணவை பெற்றுக்கொள்ள முடியும், புதிய இயற்கையான உணவை பெற முடியும், நச்சுத்தன்மை அற்ற உணவை பெற முடியும். வினா 8. நிகழ்வில் கூறப்படாத வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட விளையாட்டுகள் இரண்டினை எழுதுக. விடை: வாலிபால், ஹாக்கி, கிரிக்கெட், கரப்பந்து. வினா 9. இதுபோன்ற வேலைத்திட்டங்களில் பங்கேற்பதன் மூலம் மாணவரிடத்தில விருத்தியடையும் உளச்சமூகத் திறன்கள் இரண்டினை குறிப்பிடுக. விடை: குழுத்திறன், நெகிழும் தன்மை, பின்பற்றுதல், பொறுமை. வினா 10. அதிபர் அவர்கள் குறிப்பிட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளுக்கு மேலதிகமாக ஆரோக்கியத்தை கட்டியெழுப்புவதற்குத் தேவையான வேறு தேவைகள் இரண்டினை குறிப்பிடுக. விடை: சரியான உணவுப் பழக்க வழக்கங்கள், போதிய அளவு நித்திரையும் ஓய்வும், சரியான உடற்சினிவுச் சுட்டியை பேணுதல், எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல், உள நெருக்கடியிலிருந்து விடுபடல் போன்ற விடைகளை குறிப்பிடலாம். 2 புள்ளிகளுக்கான வினாக்கள் 10 வினவப்படும். 20 புள்ளிகளை பெற முடியும். பரந்த அளவில் பாடங்களை கற்பதன் மூலம் 20 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம்.